ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதிய லஞ்ச்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டேன். நான் ஜாலியாக நல்லா சூப்பராக ரசிச்சு சாப்பிட்டேன். நான் ரொம்ப நாள், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அக்கா கூட வந்து சமைச்சு சாப்பிட்டது. இப்போ வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா மண்டபத்துக்கு தான் போகிறோம். அப்படியே போயிட்டு கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு இல்லைங்களா, நம்ம சுற்றி பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், புடிங்கடா ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உக்காந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் கலாம் ஐயா நினைவிடத்துக்கு தாங்க நம்ம கிளம்பி எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயா நினைவகம் பார்க்கறதுக்கு வந்தோம். பட் ஆனால் வந்து உள்ளே வந்து மொபைல்லாம் எதுவுமே யாருக்குமே அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க. அவர் யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே வந்து அது உள்ளே வச்சுருந்தாங்க. அவர் யூஸ் பண்ண பென்னிலேருந்து போட்ட கோட்லேருந்து ரியலாக வந்து அந்த ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க பாருங்கள். அது ரொம்ப 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 அல்டிமேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. என்ன ஒன்று, எல்லாருமே அது எப்படிப்பட்ட விஐபியாக இருந்தாலுமே வந்து தெரியல, நமக்கு வந்து ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, இருந்த வரைக்கும் பரவாயில்லடா சாமின்ட்டு பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தாக்கா சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே அவருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாளுக்கும் அவருடைய இறந்த நாளுக்குமே வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து செடிங்கள்லாம் தராங்களாம். பராமரிப்புலாம் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் கூட மல்லிப்பூ செடியெலாம் அப்படியே பார்க்க வந்து அந்த மணலில் வராதுன்னு வாங்க, அந்த செம்மண்லாம் கொட்டி வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. இதை பார்த்து நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். வெறும் இது அவுட்டு மட்டும் தான். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வியப்படைகிற அளவுக்கு இருக்குது. இயற்கை காட்சிகளோடு வந்து பார்க்க வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குது. அப்படிலாம் பார்த்துட்டு வெளியே வந்து அவருடைய பேர் நிற்கிற இடத்துல எல்லாரும் ஒரு தம்ஸ்அப்பை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு தம்ஸ்அப்பை பண்ணி வீடியோ எடுத்தவங்க. நாங்கள் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயா நினைவிடம்லாம் வந்து பார்த்துட்டோம். சரி, அப்படியே வந்து டைம் இருந்ததுனால பாம்பன் பிரிட்ஜையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பிரிட்ஜ் மேலே வந்து நின்னோம்னா ஐயோ எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சிங்க. என்னடா இது, அப்படியே மேலேருந்து பார்க்குறம்போது அப்படியே ஒரு எல்லாருக்குமே வந்து அந்த ஃபியர் இருக்கும். எனக்கு அது கண்டிப்பாக இருந்துச்சுங்க. பார்த்து வந்து நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணியிருந்தேன். அந்த அக்கா அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பார்த்து எங்களோட வந்து பேசிக்கிட்டே ஜாலியாக கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தாங்களா. அப்படியே வந்து சரி, இங்கே வந்து நம்ம வந்து மெயின் வந்து ஃபிஷரிங் தானே, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கே பின்னாடி பார்க்க நீங்களே பாருங்களேன், கடல் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போட்லாம் நின்றுட்டு அந்த போட்டை பார்க்கும்போது வந்து எனக்கே ஐயோ அதில் ஏறி போயிடக்கூடாதான் அப்படின்ற ஒரு வியப்பாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து நம்மளால் முடியாது இல்லைங்களா. இப்போல்லாம் வந்து நம்ம அலோடு இல்லாத போக முடியாது. அங்கே அப்படியே மேலேருந்து பார்த்து ஒரே அமக்களை என்ஜாய் தாங்க பண்ணமே. நாங்கள் பார்த்த பிறகு இங்கே நிற்காதீங்க நடைய கட்டுங்க, அப்படியே நம்ம வந்து பாம்பனில் நடந்துகிட்டே பண்ணதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்துகிட்டே போயிட்டே இருந்தானுங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாம்பன் பிரிட்ஜில் வந்து ட்ரெயின் வரது 2 இயர்ஸாக வந்து வேலை நடந்துட்டு பிரிட்ஜில் வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அங்கே போட்டுருக்காங்க. அங்கே தான் பாம்பன் பாலம் போட்டுருக்காங்க. இப்போ அந்த ரைட் சைடுக்கு வந்து புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இன்னும் எவ்வளோ 1 இயருக்கு மேலே கூட ஆகலாம். இதுக்கு வேலை செய்கிறதுக்காக இந்த பிரிட்ஜையும் எடுக்காமல், ஏன்னா வந்து இங்கேருந்து போகிறதுக்கு பொருளை எடுத்துகிட்டு போவாங்களா ஈஸியாக இருக்கிறதுக்காக இங்கேருந்து பொருள் அப்படியே கொண்டு போய் அது செஞ்சுட்டே இருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் வந்துன்னா ட்ரெயின் இங்கேயே இறங்கிடுவோம். பட் பரவாயில்ல, எப்படியோ என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டே தான் இருக்க போகிறோம். நடந்து போயிட்டே இருக்கலாம் வாங்க. பாலத்து மேலே இயற்கை காற்றோடு நடக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். அங்கே இந்த மாதிரி இயற்கையான காட்சியெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அப்படியே நம்ம கடலில் வந்து வருவோம் எப்போவுமே ட்ரெயினில். இப்போ வந்து வர முடியல, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கடல். பாமன்னாவே யாருக்குமே தெரியாது இருக்காதுங்க. இதுதாங்க நம்ம வந்து ஷிப் ஓப்பன் ஆகிற இடத்துக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டேங்க. நான் வியப்படைஞ்சு நின்றுட்டேங்க. இப்படிப்பட்ட இயற்கை படைத்த ஆண்டவனுக்கு நம்ம ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறோங்க. அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. எவ்வளோ போட்டுங்க, மீன் பிடிக்க போலைங்க, அவ்வளோ நின்றுட்டுச்சு. பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி வந்து இங்கேயே வந்து விலாக் முடிச்சிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.